நான் செஞ்ச சாஃப்ட் பாக்ஸில் தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு முதல்ல அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ கொஞ்சம் கிளியர் கம்மியாக இருக்கும், அப்படின்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு அன்பாக்சிங் வீடியோ செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட்ஸை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வீடியோ பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இப்படி அன்பாக்சிங் பண்ணும்போது அது சுற்றி இருக்கிறத பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முதல்ல பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டு விட்றேன். ஃபர்ஸ்ட் அதை பாருங்கள், அதுக்கு பிறகு இதை வந்து பாருங்கள். முதல்ல டாப்பிக்கு போகிறேன். நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பர்ஃபெக்டான வீடியோ எப்படி மொபைல்லேயே க்ரியேட் பண்ணி போட போகிறதுன்றது தான் இந்த சீரீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி என்னென்ன கெஜெட்ஸ் தேவைன்னு பார்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோ எப்படி ஷூட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளவா இருக்கட்டும், இல்லைனா வெளியே ஷூட்டிங்காக இருக்கட்டும், வ்ளாக்ஸ் இல்லைனா வீட்டுக்குள்ளே இருந்து ஃபுட் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் அந்த வீடியோஸ் எப்படி ஷூட் பண்ண போகிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவது நான் கொடுக்க போகிற டிப்ஸ் என்னென்னா, எப்பவும் வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்களுக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட், இன்டோர் வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்களுக்கும் பின்னாடி பேக்ரவுண்டுக்கு ஒரு சின்ன கேப் விட்டுருங்க. அப்போ தான் நம்ம என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது நல்லா கிளியராக வரும். அதோட நம்ம எப்போ வீடியோ ஷூட் பண்ணும்போது தேவையில்லாத பொருட்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு சின்ன சின்ன டெக்கரேஷன் ஐட்டங்கள், லைட்ஸ், லேம்ப் எல்லாம் இருக்குது தானே, அதுங்களை வைங்க. ஸோ அப்போ அந்த வீடியோ கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவே நீங்கள் ஒரு அன்பாக்சிங் வீடியோ செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன கெஜெட்ஸை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வீடியோ பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இப்படி அன்பாக்சிங் பண்ணும்போது அது சுற்றி இருக்கிறத பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு புக்ஸை ஒன்று சரி வச்சுக்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, அவுட்டோர் ஷூட் பண்ணும்போது எப்போவும் நமக்கு ஒரு லைட் இருக்கும், சன்லைட் இருக்கும். ஸோ அதுக்கு பெருசாக லைட் தேவைப்படாது. பட் இன்டோர் ஷூட் பண்ணும்போது கட்டாயம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன வீட்டில் உள்ள லேம்ப் ஒன்று சரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு லைட் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சாஃப்ட் பாக்ஸ் ஒன்று செய்யுங்க. சாஃப்ட் பாக்ஸ் எப்படி செய்கிறதுனா, ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக அளவு எடுத்து வெட்டிக்கோங்க. ஒரே லெவலில் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிக்கிட்டு அந்த நாளையும் ஒன்று ஜாயின் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல டேப் இல்லைன்னா நல்ல பைண்டிங் ஏதாவது யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. பிறகு உள்ளுக்கு சில்வர் பேப்பர் மாதிரி ஏதாவது இருந்தால் ஒட்டிக்கோங்க. அதுக்கு மேலே ஒயிட் டிஷ்யூ இல்லைன்னா ஏதாவது ஒரு கலர் டிஷ்யூ ஒட்டிக்கோங்க. என்கிட்ட ஆரஞ்சு கலர் டிஷ்யூ இருந்ததால் நான் ஆரஞ்சு கலர் டிஷ்யூ ஒட்டிக்கிறேன். என் வீட்டில் உள்ள ஏதாவது எல்இடி பல்ப், ஏதாவது ஒரு பல்பை எடுத்து ஃபிட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஹால்டரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிள், இவ்வளோ தான். இப்படி ஒரு லைட்டிங் போடும்போது அது நமக்கு முகத்துக்கும் அடிக்காது. ஸோ அந்த வீடியோ லைட்டை வச்சுட்டு இருக்கும்போது வீடியோ குவாலிட்டியும் இன்னும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கும். நான் செஞ்ச சாஃப்ட் பாக்ஸில் தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு முதல்ல அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ கொஞ்சம் கிளியர் கம்மியாக இருக்கும், அப்படின்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கும். பட் இந்த வீடியோ நல்லா வெளிச்சமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பாக்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எப்போவும் வீடியோ ஷூட் பண்ணும்போது இன்டோர் ஷூட்டோ இல்லை அவுட்டோர் ஷூட்டோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு தனி ஃபிகராக இருந்தால் எப்போவும் சென்டரில் உட்காந்துப்போம். ரொம்ப ரைட் சைடுக்கோ லெஃப்ட் சைடுக்கோ போகாமல் சென்டர்லேருந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணுவோம். அது வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட மேலேயோ இல்லைன்னா கீழவோ ஒரு கேப் விடாமல் ஒரு சென்டரில் வீடியோ எடுத்தால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது நம்ம வயிற்றுக்கு மேலே எப்போவும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுவோம். அதுக்கு கீழே இருந்தால் பார்க்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். நின்றுட்டு இருக்கும்போது நல்ல பேக்ரவுண்ட் இருந்தால் பரவாயில்ல. பட் இந்த மாதிரி டேபிள் முன்னாடி இருந்து பேசும்போது கட்டாயம் இடுப்புக்கு மேலே இருந்து வீடியோ ஷூட் பண்ணுறது அது பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைல் ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணும்போது எப்போவும் பேக் கேமரா யூஸ் பண்ணியே வீடியோ ஷூட் பண்ணுவோம். செல்ஃபி கேமராவை தயவு செய்து யூஸ் பண்ணிடாதீங்க. அது என்னத்தான் நல்ல கேமராவாக இருந்தாலும் கட்டாயம் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணாதீங்க. பேக் கேமரா அதை விட பெட்டராக தான் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா செட்டிங்ஸில் போயிட்டு அந்த கேமராவில் எவ்வளோ மேக்ஸிமம் குவாலிட்டி இருக்கோ அதை நம்ம செட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ அப்போ வீடியோ இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் அதோட எக்ஸ்ட்ரா நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃபோனை ஏர்ப்ளைன் மோடில் போட்டு வச்சுக்கிடுவோம். அது ஐஃபோனாக இருக்கட்டும், எந்த ஃபோனாக இருக்கட்டும், நல்ல ஸ்டோரேஜ் செட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணும்போது 2-3 ஹவர்ஸ் கிட்ட போகும். ஸோ கட்டாயம் ஃபோனில் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் இருக்கோ அந்தளவுக்கு ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ ஷூட் பண்ணுவோம். அடுத்தது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஒரு வீடியோ ஒரு கான்செப்ட் எடுத்து வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம்னா ஒரு 2 ரோலாக பிரிச்சுக்கணும். ஒன்று ஏ ரோல், மற்றது பி ரோல். ஏ ரோலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம பேசுகிற வீடியோஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இப்போ நான் உங்கள் முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கேன், அது ஏ ரோல். அதை நம்ம ஸ்கிரிப்டில் முதல்லையே நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்னு எழுதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறத ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சீன்லாம் போய்கிட்டு இருக்குல்ல, நான் ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஒவ்வொரு சீன் வருதில்ல, அது செகண்டாக எடுத்து வச்சுக்கிறோம் பி ரோல். ஸோ அது தனியாக முதல்லே எழுதி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு
அதுக்கு பிறகு நம்ம எட் பண்ண போகிற வீடியோஸ் இருக்குல்ல, அதை இடையில ஜாயின் பண்ணிக்கிடுவோம். அதோட முக்கியமாக பீரோவில் வந்து ரொம்ப லென்த்தாக வச்சுக்கிறாம ஒரு 10 to 30 செகண்ட்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது போட்டுக்கோங்க. ஸோ காப்பிரைட் இல்லாத பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது போட்டுக்கோங்க. யூடியூப்பில் போய்ட்டு காப்பிரைட் இல்லாத மியூசிக்னு அடித்தா அது நார்மலாக வரும். ஸோ அப்படி செய்யும்போது வீடியோ குவாலிட்டி இன்னும் நல்லாவே இருக்கும். ஃபைனலி பீரோல் ஷூட் பண்ணும்போது நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். பிகாஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தம்ப்நெயில். பிகாஸ் அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே போவோமா வேணாமான்னு யோசிப்பாங்க. நிறைய பேர் இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அந்த தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட அது அழகாக இருக்கணுன்றதுக்காக அந்த பீரோல் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு நல்ல ஃபோட்டோஸை சூஸ் பண்ணி தம்ப்நெயிலுக்கு போட்டுக்கோங்க. இந்த தம்ப்நெயிலை எதுக்கு நான் ஃபைனலாக சொன்னேன்னா, 3வது வீடியோவில் தம்ப்நெயிலை எப்படி மொபைல் ஃபோனில் க்ரியேட் பண்ணுறது, நமக்கு தேவையான வேர்ட்ஸை தமிழோ இங்கிலீஷோ எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் ஃபோட்டோவை பிளர் பண்ணுறது, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் மொபைல் ஃபோனில் உள்ளது சூப்பராக தம்ப்நெயில் செய்யலாம். அதை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகினாலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நான் கட்டாயம் ஒவ்வொரு வீடியோஸ் போடும்போது நான் அப்டேட் கொடுப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு யூடியூப்பில் வந்து என்னோட வீடியோ பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா மிஸ்டர் மேகா. நன்றி, வணக்கம்.